குடியை நிறுத்த வழியே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு. குடியை நிறுத்தணும்னா குடிக்கிறவங்க மனசு வைக்கணும். ஆனா அதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் குடிக்கிறவங்க அந்த குடியை வெறுக்க வைக்க மருந்து இருக்கு. மருந்தின் பெயர் டைசல் டி அடிக்ஷன் கில்லர் பவுடர். இதுக்கு பத்தியம்னு எதுவும் இல்ல. 3 நாளைக்கு ஒரு முறை 5 கிராம் பொடியை தண்ணியிலோ அல்லது சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டால் போதும். மூலிகை பொடி ரத்தத்துல ஊறி அவங்க குடிச்சாலும் வாந்தியா வெளியேறிடும். 3 நாளும் எப்போ குடிச்சாலும் வாந்தி வந்து குடியை வெளியேற்றிவிடும். குடிக்கிறோம், வாந்தி எடுக்கிறோம்னு நிலை ஏற்பட்டா குடியை மறக்க மாட்டாங்க, வெறுத்துடுவாங்க. மேலும் குடியை நினைக்க வைக்கும் ஹார்மோன் அளவை சமநிலையில் வைக்கிறது. அதனால் குடிக்கிற எண்ணம் திரும்ப வருவதில்லை. ஆசைக்கு குடிக்கிறேன்னு ஆரம்பிச்சு அதுவே அடிமைப்படுத்தி வீட்டை மறந்து குடும்பத்தை மறந்து சுற்றி உள்ளவர்களின் கேலிக்கு ஆளாகி வர்ற வருமானத்தை எல்லாம் குடியில அழிச்சிட்டு தானும் கஷ்டப்பட்டு தன்னை நம்பி இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்தி நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரிடமும் அசிங்கப்பட்டு வாழ்க்கையில ஒரு படி கூட மேலே ஏறாமல் வாழணுமா? குடிக்கிறவங்க அவங்க மட்டும் பாதிக்கப்படல, அவங்கள நம்பி இருக்கிற மனைவி குழந்தைங்க எல்லாரையும் பாதிக்கப்பட வைக்கிறாங்க. அப்பாவை பார்த்து பிள்ளைங்களுக்கும் அந்த பழக்கம் வரலாம். அவங்க எதிர்காலம் கேள்விக்குறி ஆகலாம். நாமளே அவங்களுக்கு தப்பான வழியை காட்டிடக்கூடாது. அதனால குடியை நிறுத்தி சமூகத்துல நீங்களும் மதிப்பான ஒரு மனிதனா வாழணும். எல்லாரும் உங்களை மதிக்கணும்னு சபதம் எடுங்க. மதுவை நீங்க விடணும்னு நினைச்சாலும் மது குடிக்கிற உங்க நண்பர்கள் உங்களுக்கு வாங்கி கொடுத்துடுவாங்க. பிராண்ட் தானே வாங்கி தாரான். ஒரு நாளைக்கு குடிச்சா என்னன்னு மறுபடி ஆரம்பிப்பீங்க. அடுத்து நீங்களே வாங்கி குடிப்பீங்க. அதனால் குடிய நிறுத்துறதுங்கிறது கஷ்டமான விஷயம்தான். அதே குடிய வெறுத்துட்டா யாரு வாங்கி கொடுத்தாலும் அது மேல ஆசையும் வராது. குடிச்சா உடம்புலையும் நிக்காது. கூடுமான வரைக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்கள பாருங்க. அவங்க வாழ்க்கை முறையும் அவங்களுக்கு சமூகம் கொடுக்கும் மரியாதையும் அவங்க பசங்களோட வளர்ப்பும் பாருங்க. உங்க தவறு உங்களுக்கே தெரியும். உங்க மேல உங்களுக்கே வெறுப்பும் கோபமும் வரும். மேலும் இதை குடும்ப உறுப்பினர் யாரும் மது போதைக்கு அடிமையாகி இருந்தால் அவர்களுக்கு உணவில் கலந்து அவர்களுக்கு தெரியாமல் கொடுக்கலாம். மருந்தின் விபரம் கீழே லிங்கில் கொடுக்கப்பட்டுள்ளது. வாங்கி பயன்படுத்திக் கொள்ளவும். நன்றி.